السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا المرسلين وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم والكلام المبين منها أربعة حدود ذلك الدين القيم. صدق الله العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم في حديث الشريف: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஜும்மா நன்னாளில் இங்கு வீட்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இன்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வினாடிகளையும் நேரங்களையும் காலங்களையும் மனிதர்களையும் படைத்து இதில் எது சிறந்தது, இதில் எது அவனுக்கு பிடித்தமானது, இந்த நேரங்களையும் காலங்களையும் நாட்களையும் இது எது அவனுக்கு பிடித்தமானது என்று ஒவ்வொன்றாக தேர்வு செய்து அவனுக்கு பிடித்தமான நாட்களையும் அவனுக்கு பிடித்தமான மாதங்களையும் அவனுக்கு பிடித்தமான சில ஆட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் பல பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இஸ்முகளை பல பெயர்களை குர்ஆனில் தன்னோடு இணைத்து கூறுகின்றான். எதெல்லாம் தன் குர்ஆனிலும் எதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய பெயர்கள் இணைத்து கூறுகின்றானோ அது எல்லாம் இவ்வுலகத்தில் சிறப்பு வாய்ந்ததாக, அது எல்லாம் இவ்வுலகத்தில் மிகவும் அற்புதமான ஒரு நன்மை தரக்கூடியதாக, அது எல்லாம் இவ்வுலகத்தில் எக்கச்சக்கமான நன்மை பொதிந்திருக்கக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் தன்னுடைய பெயருடன் இணைத்து கூறுகின்றானோ சிறப்பு வாய்ந்ததாக இவ்வுலகத்தில் கணக்கிடப்படுகின்றது. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கே பெரும் ஜோதியான, இந்த உலகத்திற்கு சிறப்பு வாய்ந்த ஒரு மனிதராக இவ்வுலகமே சேர்ந்தாலும் இன்னார் போல் ஒரு மனிதர் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒற்றை மனிதரை இவ்வுலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கின்றார். பெருமானாரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒற்றை மனிதரை இவ்வுலகத்தில் இவர்தான் என்று தன்னுடைய பெயரை சொல்லி அறிமுகப்படுத்துகின்றார். ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர். தன்னுடைய பெயரை சூட்டி வண்ணமாக ரசூலுல்லாஹ், இவர் என்னுடைய தூதராக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார். இது தன்னுடைய பெயரை இணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார். நமக்கெல்லாம் இந்த உலகத்திற்கு இரண்டாவது தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனில் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ்வுடைய நண்பர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகின்றார். எவராலும் பெற முடியாத இவ்வுலகத்தில் இந்த நன்மைகளையும் இவ்வுலகத்தில் இந்த முஆஜிசாக்களை அற்புதம் எந்த நபியும் பெற முடியாத இந்த அளவிற்கு பெற்ற ஒரு நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் திருக்குர்ஆனில் குறிப்பிடுகின்றார். ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆத்மாவாக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய ரூஹாக இருக்கின்றார் என்று திருக்குர்ஆனில் பதிவிருக்கின்றார். இவ்வாறு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டகத்தை நாக்கத்துல்லாஹ் என்று குறிப்பிட்டார். இவ்வாறு உலகத்தில் எழுதப்படாத, உலகத்தில் எக்கச்சக்கமான மனிதர்களை, உலகத்தில் எக்கச்சக்கமான பொருள்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னோட பெயரை அல்லாஹ் என்ற பெயரை இணைத்து இவ்வுலகத்தில் கூறுகின்றார். இவ்வாறு எண்ண முடியாத பரக்கத்துகளையும் கணக்கிட முடியாத ரஹ்மத்துகளையும் எண்ணி பார்க்க முடியாத நியாமத்துகளையும் உள்ளடக்கிய மாதங்களையும் உள்ளடக்கிய நாட்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகின்றான். ஷஹருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம். ஐயாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நாட்கள் என்றெல்லாம் எதெல்லாம் இறைவனுடைய வார்த்தையில் இறைவன் அல்லாஹ் என்ற வார்த்தையை இணைத்து கூறுகின்றானோ இவ்வுலகத்தில் அனைத்து பொருள்களும் அனைத்து மனிதர்களும் சிறப்பு வாய்ந்த மனிதர்களாக, சிறப்பு வாய்ந்த மாதங்களாக, ஒரு மிக அற்புதமான ஒரு நாட்களாகத்தான் உலகத்தில் நாட்களும் இந்த மாதங்களும் இந்த மனிதர்களும் இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இறைவன் கூறுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுகின்றான், "ஃபதுகுரு பி அய்யாமில்லாஹ்", அல்லாஹ்வுடைய நாட்களை நீங்கள் அனைவருக்கும் நினைவு கூறுங்கள். இரண்டு வார்த்தை, "ஃபதுகுரு பி அய்யாமில்லாஹ்",
அல்லாஹ்வுடைய நாட்களில் நீங்கள் மற்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாட்களில் மற்றவர்களுக்கு நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள், அவர்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். அதனுடைய நன்மைகளும் அதனுடைய தீமைகளையும் அதனுடைய நன்மைகள் உள்ள அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஒவ்வொன்றாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருங்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். இவ்வாறு பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஃபலுல் சியாமி பஅத ரமலான், ரமலானுக்கு பின்னால், ரமலான் மாதத்திற்கு பின்னால் மிக சிறந்த நோன்பாக ஷஹ்ருல் ரமலான். பெருமான ஸல்லல்லாஹு கூறுகிறார்கள், ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், ரமலானுக்கு பின்னால் ஒரு உயர்ந்த மாதமாக இருக்கிறால், ரமலானுக்கு பின்னால் நீங்கள் ஒரு மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முஹர்ரம் மாதத்தில் வையுங்கள். முஹர்ரம் மாதத்தில் நீங்கள் நோன்பு வைத்தால் ரமலானுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நாட்களாக, மிகப்பெரிய ஒரு மாதமாக முஹர்ரம் மாதம் இருக்கின்றது. இது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் சிறந்த மாதத்தில், சிறந்த நாளில், சிறந்த நோன்பை வைத்தவர்களாக சிறப்பான ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து நோன்புகளிலும் சிறப்பான முறையில் கவனிச்சதாக கூறுகிறார்கள். ஆஷுரா, நாம் இன்று நோக்கக்கூடிய நோன்பு ஆஷுரா என்று கூறுவார்கள். ஆஷுரா என்றால் என்ன? எதற்காக இந்த நோன்பை வைக்க வேண்டும்? இந்த நோன்பிலும் இந்த நாட்களிலும் எந்த நன்மைகளை, எந்த அளவுக்கு நன்மையை பொறுத்திருக்கின்றது? ஆஷுரா கொண்டாடப்படக்கூடிய நாளா இல்லை துக்கம் அனுசரிப்ப நாளா? ஆஷுரா கொண்டாடப்படக்கூடிய நாளா அல்லது சோகக்கூடிய நாளா என்றெல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் இந்த நோன்பு எத்தகைய மகத்துவம் வாய்ந்த ஒரு நோன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றார், எத்தகைய நன்மை பொதிந்திருந்த நாளாக இந்த ஆஷுராவை நோன்பு வைத்திருக்கின்றார் இதெல்லாம் தெளிவாக புரிந்து. ஆஷுரா கொண்டாடப்படக்கூடிய நாளா இது துக்கம் அனுசரிப்ப. எதற்காக கொண்டாடப்பட வேண்டிய, எதற்காக பிரிக்கின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு கூறுகிறான், இது இறைவனின் மாதம், ஷஹ்ருல்லாஹ் முஹர்ரம். ஆஷுரா என்பது, முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். இது அவனுடைய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் பல நன்மைகளை வைத்திருக்கின்றான், பல எக்கச்சக்கமான நன்மைகளை பொறுத்திருக்கும், எக்கச்சக்கமான நிகழ்வுகளை பொறுத்திருக்கும், எக்கச்சக்கமான சோர்ந்த நாட்களாக இந்த நாட்களும் கருதப்படுகின்றது. அந்த நாளில் பல நபர்கள் பேருக்காகவும் கொண்டாடப்படக்கூடிய நாளும் பல கொண்டாட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் இந்த நாட்களில் இபாதத்தின் மூலமாக, இந்த நாள் முழுக்க இபாதத்தின் மூலமாக சிறப்பாக்கி வருகிறார்கள். ஆஷுரா அது கொண்டாடப்பட வேண்டியதுதான். ஆஷுரா முழுக்க எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும்? முழுக்க இபாதத்தின் மூலமாக இந்த நாளை நிரப்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறுகின்றார்கள். ஆஷுரா பல இன்பங்களை வைத்திருந்தோம், ஆஷுரா பல துன்பங்களை வைத்திருக்கணும். மிகப்பெரிய ஒரு சோக நாளாகவும் இது கருதப்படுகின்றது. ஆஷுரா அது கொண்டாடப்பட வேண்டியதுதான். நம்மில் பல நபர்கள், நம் பேர் சொல்லி பூசப்பட பல நபர்கள் இந்த நாளை துக்க நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளில் கருப்பானை அடைத்துக் கொண்டு தன்னுடைய மார்பிலும் தன்னுடைய உடம்பிலும் காயங்கள் ஏற்பட்டுக் கொண்டு இன்றைய நாட்களில் இந்த ஆஷுராவை துன்பம் வரக்கூடிய நாள், இது மிகவும் முசிபத்தான நாள் என்று மரணை பூசிக்கொண்டு இன்றளவும் இந்த நாளை ஒரு சோக நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆஷுராவை கொண்டாடலாமா என்று நாம் தெளிவாக சிந்திக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல், உலகத்தில் முதல் போன்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் எம்பெருமான் இறுதி நபி எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒரு டர்னிங் பாயிண்டாக, அனைத்து நபிமார்களுக்கும் ஒரு டர்னிங் பாயிண்டாக, அனைத்து நபிமார்களுக்கும் ஏதோ ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு நாளாக ஆஷுரா அனைத்து நபிமார்களும் அமைந்திருக்கிறது. எல்லா நபிமார்களும் ஒரு புரோஜனத்தை இந்த ஆஷுரா 10வது நாள் முஹர்ரம் 10வது பிறை அன்று அனைத்து நபிமார்களுக்கும் ஒரு டர்னிங் பாயிண்டாக இந்த ஆஷுரா அமைந்திருக்கிறது. எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு சலுகைகள், எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு மாற்றாக்கள், எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு திருப்பு முறையாக இந்த ஆஷுரா அமைந்திருக்கிறது. பல நபிமார்கள் இந்த ஆஷுராவை கொண்டு சிறப்பான மனிதர்களாக ஆரம்பித்திருக்கிறார்கள். நபிமார்கள் என்றாலே சிறப்பு வாய்ந்தவர்கள். ஆனால் நபிமார்களுக்கு ஒரு முடிச்சூட்டு மன்னமாக, நபிமார்களுக்கு மேலும் சிறப்பு படுத்தக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆஷுரா அமைந்திருக்கிறது என்றால் சற்று முடியாது. நபிமார்களும் ஆஷுராவும் என்று சொன்னால் சற்று முடியாது. ஆஷுரா என்றால் நபிமார்கள் தான். நபிமார்கள் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக, நபிமார்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதப்படுகின்றன. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமணத்திலிருந்து உலகத்தில் அனுப்பப்படுகின்றார்கள். சுமணத்தில் ஒரு குறிப்புரை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தில் அனுப்பப்படுகின்றார்கள். அன்று முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அனைவருக்கும் தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானின் மூலமாக ஷைத்தான் உண்டாகக்கூடியதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பழத்தை சாப்பிட்டு இந்த உலகத்தில் வந்தார்கள். அப்பொழுது தௌபா செய்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எக்கச்சக்கமான வருடங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது, 900 வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. தௌபா செய்கின்றார்கள்.
தௌபா கேட்க அடுத்தது தௌபா கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். தௌபா ஏற்றுக்கொள்ளணும். மிக காலங்கள் கழிந்து எக்கச்சக்கமான காலங்கள் உருண்டோடி ஆஷுரா தினத்தில் அன்றுதான், அதாவது இன்றைய நாள் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இன்றைய நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தௌபா எக்கச்சக்கமான நாட்களும் எக்கச்சக்கமான வருடங்கள் கழிந்து இந்த நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தௌபா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நம்ம நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் தண்ணீரால் அழிக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சில நபர்கள் தான் இந்த கப்பலில் ஏற்றப்படுகிறார்கள். 6 மாத காலம் உலகம் தண்ணீரால் அழிக்கப்பட்டு தண்ணீரில் கப்பல் சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுது உதவும் என்று தெரியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுசா அழிக்கப்பட்டது. இந்த கப்பலில் யார் இருந்தார்களோ அது சந்ததியால் இன்றளவும் பரவி கொண்டிருக்கின்றது. 6 மாதம் காலம் கழித்து ஜூதி மலையில் இன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் ஒதுக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாடு ஆஷுரா தினத்தில் அன்றுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் ஒதுக்கியது. அவர் பல நபிமார்கள் ஒற்றை மனிதராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இறை கொள்கையை பரப்ப வேண்டும் என்று அனைத்து மனிதர்களும் தன்னுடைய தாய் தந்தையின் மூலமாக தன்னுடைய சமூகத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகின்றார்கள். இன்றைய நாள் தான் ஆஷுரா தினத்தில் தான் நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இன்றைய நாள் தான் இந்த நெருப்பு குண்டத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆஷுரா தினத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய விட்ட ஆட்சியை மீண்டும் கையெழுத்தினார்கள். ஆஷுரா அன்று இன்றைய நாள் அன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி கைப்பற்றப்படுகின்றது. 18 வருடம் தன் உடல் முழுவதும் நோயினாலும் பிறருக்கு பசைப்பாடும் மொழியினாலும் ஒதுக்கப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண நோய் கிடையாது. 18 வருஷம் உடம்பு ஃபுல்லாக புழுக்கலாக நாக்கு மட்டும் வேலை செய்யும். எல்லா உறுப்பினரும் புழுவாக வருது. யாராலும் எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட 18 வருஷ காலம் மனைவிமார்கள் ஒதுக்கிட்டார்கள். ஊர் மக்கள் ஒதுக்கிட்டார்கள். ஒரு நபி குப்பை தொட்டி மத்தியில் வாழ்கிறாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குப்பை தொட்டி பக்கத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்கிறாங்க 18 வருஷம். இன்றைய நாள் ஆஷுரா தினத்தில் தான் எதெல்லாம் விட்டு சென்றார்களோ, யாரெல்லாம் விட்டு சென்றார்களோ, எதெல்லாம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்றதோ அதெல்லாம் இன்றைய நாள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரட்டிப்பாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறார். ஆஷுரா இன்றைய நாள் மீண்டும் முன்னால் எவ்வாறு இருந்தார்களோ அதை விட இரட்டிப்பாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றிக் கொடுக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த சமூகம் அனைத்தும் கொல்லப்படுகின்றது. இன்றைய நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடல் இரண்டாக கொடுக்கப்பட்டது. இன்றைய நாள் தான் ஃபிரௌன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், ஷைத்தான் கூட அல்லாஹ் நான் என்று கூறியது. அல்லாஹ் நான், ஆனால் ஃபிரௌன் அல்லாஹ்வுடைய மேல், நான் இறைவனுடைய மேலாக இருக்கின்றேன், என்னை பின்பற்றுங்கள். நான் கொடுங்கோல் ஆட்சியாளர், நீ கேவலமான ஒரு ஆட்சியாளர் அழிந்ததும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பமும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகமும் காப்பாற்றப்பட்டதும் ஆஷுரா இன்றைய நாள் என்று கூறுகின்றார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளிவந்த நாள் ஆஷுரா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 33 வயது சுவனத்தில் உயர்த்தப்பட்ட நாள் ஆஷுரா. இவ்வாறு என்னத்தான் பல மகிழ்ச்சியான நாட்கள் இருந்தாலும், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருந்தாலும், நபிமார்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஆஷுரா இருந்தாலும் ஏதோ வெள்ளை காகிதத்தில் ஓரமாக அப்பிக் கொண்டிருக்கும் இந்திய போலதான் இந்த ஆஷுராவிலும் ஒரு சின்ன சம்பவம், மிகவும் சோகமான சம்பவம். இந்த ஆஷுரா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய நாள், முழுக்க முஸ்லிம்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் என்றால் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு நாளிலும் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் வருத்தப்படக்கூடிய ஒரு நாளாகத்தான், ஒரு யோசிக்கப்படக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை தன்னுடைய கையிலும் மடியிலும் தன் முதுகிலும் தவழ்ந்த குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத்தானார்கள், ஷஹீதானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் அஹ்லுல் பைத் பூண்டோடு ஒழிக்கப்பட்ட நாள் ஆஷுரா. என்னதான் இந்த ஆஷுராவில் இந்த நாளில் ஹுசைன் ரலியல்லாஹு பேர குழந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேர குழந்தை இன்று மௌத்தாகி இருந்தாலும், ஷஹீதாக்கப்பட்டாலும் ஆஷுரா கொண்டாடப்படக்கூடாது. ஆஷுரா அது முழுக்க சோகக்கூடிய நாள் என்றால் கிடையாது. ஆஷுரா கொண்டாடப்பட வேண்டியதுதான். எவ்வாறு கொண்டாட வேண்டும்?
முழுக்க முழுக்க இபாதத்தாலும், முழுக்க முழுக்க ஒழுக்க நெறிகளாலும், முழுக்க முழுக்க குர்ஆன் திலாவத்தாலும் இந்த நாட்களில் நிரப்பப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹுசைன் அவருடைய இணைப்பு எவ்வாறு இருந்தது? தாத்தாவும் பேரும் எப்படி இருந்தார்? ஒற்றை வரையில் கூற வேண்டியிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஹுசைனும் மின்னி வானம் மின்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்னில் இருக்கின்றார்கள், நான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றேன். ஈருடல் ஒரு உயிராக நாங்கள் இருக்கின்றோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையும் தன் பேரை குழந்தையும் இவ்வாறு இருந்தார்கள். கர்பலா மிகப்பெரிய யுத்தம், கர்பலா மிகப்பெரிய சோக வரலாறு, கர்பலா என்பது மிக நீண்ட வரலாறு. நாம் இப்போது பேசக்கூடிய நேரம் கிடையாது. இந்த நோன்பு எதற்காக நோன்பு வைக்க வேண்டும்? எப்படி நோன்பு கடமையாக? ஆஷுரா முழுக்க முழுக்க கொண்டாடப்பட வேண்டியதா? முழுக்க முழுக்க சோகத்தால் பூசப்பட்ட வர்ணையினால் கொண்டாடப்பட வேண்டியதா? அதை நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டும். ஆஷுரா ஏதோ ஒரு முறையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சோகக்கூடிய நாளாக இருந்தாலும் ஆஷுரா முழுக்க நாம் கொண்டாடப்பட வேண்டியதல்ல. ஆஷுரா முழுக்க சோக நாள் தான். ஆஷுரா முழுக்க எந்த விதமான கொண்டாட்டம், எந்த வித இபாதத்தும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் எந்த ஒரு இமாம்களும் எந்த ஒரு கருத்திலும் கூறவில்லை. ஆஷுரா கொண்டாடப்பட வேண்டியதுதான். முழுக்க முழுக்க இபாதத்து மூலமாகவும், முழுக்க முழுக்க நன்மையின் மூலமாகவும் அந்த நாளை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஏதோ ஒரு முறை இது இறைவனின் ஏற்பாடு. அனைவரும் கூறுகின்றார்கள், ஹுசைன் நீங்கள் சொல்லாதீர்கள், ஹுசைன் அவர்களே நீங்கள் போர்க்களத்தில் செல்லாதீர்கள், கன்ஃபார்மா உங்க பெட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பெருமானார் முன்னறிவித்தார்கள், அனைத்து மனிதர்களும் முன்னறிவித்தார்கள், அனைத்து சஹாபாக்கள், பெரும் சஹாபாக்கள் போவாதீங்க. பெரும் சஹாபாக்கள் கூறுகின்றார்கள், நீங்க போவாதீங்க, கண்டிப்பா ஷஹீதாக போவாதீங்க. அதையும் மீறி முன்வைத்த காலை நான் எப்பொழுதும் பின்வைக்க மாட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிவந்த வாரிசு, பெருமானார் எவ்வாறு இருந்தார்களோ அவ்வாறுதான் நானும் இருப்பேன். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். ஒரு இடத்திற்கு இந்த சிங்கம்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இவ்வாறு பல சோகங்கள் இருப்பினும் ஆஷுரா முற்றிலுமாக நன்மைகள் மூலமாக கொண்டாடப்பட வேண்டியதுதான். ஒரு உண்மை முஸ்லிம், ஒரு உண்மையான முஸ்லிம் ஹுசைன் ரலியல்லாஹு வஃபாத்தை கொண்டாடப்பட வேண்டும். ஒரு உண்மையான முஸ்லிம் என்றால் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய மௌத்தை கொண்டாட மாட்டான், ஷஹீதை கொண்டாட மாட்டான். ஆனால் நியத் எவ்வாறு இருக்க வேண்டும்? இது ஆஷுரா. பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் திறவுகோலாக இருந்தது. பல நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்தது. அதனால் நான் நோன்பு வைத்து இந்த நாளை சிறப்பிக்கின்றேன். நியத்தோடு தான் அனைத்து முஸ்லிம்களும் கொண்டாடுகின்றார்கள். தவிர வேறு விதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அவருடைய மௌத்தை வைத்துக்கொண்டு நாம் எந்த விதத்திலும் கொண்டாடப்படைய வாய்ப்பு கிடையாது. சரி, எவ்வாறு இந்த நோன்பு கொண்டாடுவது? எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது? இந்த நோன்பை வைத்தால் எந்த அடிப்படையில் நாம் நன்மையை பெற்றுக் கொள்ளலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், சுஹைலான சௌமியோம் ஆஷுரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கேட்கப்பட்டது, ஆஷுராவோட நோன்பு வைத்தால் எனக்கு என்ன பெனிஃபிட்? முதல்ல மனிதனுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா? ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருந்தால் மட்டும்தான் மனிதன் செய்யும். மனிதனுடைய சைக்காலஜி ஏதாச்சும் ஒரு பெனிஃபிட் இருக்கணும். நான் செஞ்சேன்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்? அதே போல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அனைத்து நன்மைகளையும் பட்டியலிடுகின்றான். இதை செய்யுங்கள், இதை செய்தால் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், இதை விட்டு தவிர்த்து கொண்டால் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதெல்லாம் நீங்கள் தவிர்த்து கொண்டீர்களோ, எதெல்லாம் நீங்கள் செய்தீர்களோ அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்தே தீரும். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக அந்த நன்மைகளோட டைட்டிலை கொடுத்திருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அந்த டைம் டேபிள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகின்றது, ரசூலுல்லாஹ் ஆஷுராவோட நோன்பு வைத்தால் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன பெனிஃபிட்? பெருமானார் ஸல்லல்லாஹு கூறுகின்றார்கள், கஃபீர் சனத்தல் மாலியா, கடந்த காலத்தினுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நம்ம கடந்த காலத்தில் எத்தனை பாவங்கள் செய்திருப்போம், இந்த வருடம் முழுக்க எத்தனை பாவங்கள் செய்திருப்போம். இந்த ஒற்றை நாளில் நீ நோன்பு வைத்து கையேந்தினால் அனைத்து பாவங்களும் நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்திருக்கிறார். இவ்வாறு பல நாட்களை நாம் பிரயோஜனமாக கழிக்காமல் ஒரு கொண்டாட்ட இன்மையாக கழித்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு டைம் டேபிள் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்தையும், ஒவ்வொரு நாட்களையும், ஒவ்வொரு நேரத்தையும் நம் குடும்பக்காக தான் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். யௌமுல் ஆஷுரா அது நம்முடைய அனைத்து பாவங்கள் முன்சென்ற அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சரி, எவ்வாறு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது? இந்த நோன்பு எவ்வாறு கடமையாக்கப்பட்டது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அனைத்து மதீனாவாசிகளும் மதீனத்து யூதர்களும் நோன்பு வைக்கின்றார்கள். இந்த 10 ஆஷுரா 10 என்று அனைவரும் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் அழைத்து கொண்டு கேட்கின்றார்கள், எதற்காக நோன்பு வைக்கின்றீர்கள்?
எதற்காக நீங்கள் இந்த நோன்பு வைக்கிறீர்கள் என்று யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹாதா யௌமு அதீம், இது மகத்துவமான நாள், இது மிக சிறப்பு வாய்ந்த நாள். யூதர்கள் கூறுகின்றார்கள், ஹாதா யௌமுன் அதீம் அன்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா கௌமஹு, இன்றைய நாள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், இன்றைய நாள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தை காப்பாற்றினார். அவர் சமூகத்தையும் இன்றைய நாள் தான் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமூகத்தையும் இன்றைய நாள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாற்றினார். வகர்ர ஃபிரௌன கௌமஹு, இன்றைய நாள் தான் ஃபிரௌனையும் அவன் கூட்டத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்ணீரால் அழித்தான். அதனால் ஃபஸாப மூஸா ஷுக்ரன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய நாளில் சுக்ர் செய்த வண்ணமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் நோன்பு வைத்தார்கள். அதனால் நாங்களும் நோன்பு வைக்கின்றோம் யூதர்கள் கூறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து முஸ்லிம்களை அழைத்து யூதர்கள் நோன்பு வைக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அதனால் யூதர்கள் நோன்பு வைக்கிறார். அதுக்கு மிகுந்த தகுதியானவர்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுக்ரன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றிக்காக நோன்பு வைத்தார்கள். அவர்கள் பின்பற்றி யூதர்கள் வைக்கிறார்கள். ஆனால் இதற்கு மிகுந்த தகுதியான இந்த நோன்புக்கு அந்த நாட்களுக்கும் மிகுந்த தகுதியானவர் முஸ்லிம்கள் மட்டும்தான். முஸ்லிம்கள் மட்டும்தான் நோன்பு வைப்பதற்கு மிகவும் தகுதியானவர்கள். எனவே இந்த நோன்பை நீங்கள் வையுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு கருத்து, ஆஷுரா 10வது நாள், முஹர்ரம் 10வது நாள் ஆஷுரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் யூதருக்கு மாறு செய்ய வேண்டும். இப்போ யூதர்கள் 10வது நாள் வைக்கிறாங்க, நம்மளும் 10 நாள் வச்சா ரெண்டு பேருக்கு டிஃப்ரெண்டே கிடையாது. ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் 1, 9, 10 வைங்கள், இல்லை 10, 11 வைங்கள். யூதருக்கு மாறு செய்ய வண்ணமாக நீங்கள் அவர் ஒரு நாள் வைத்தால் நீங்கள் 2 நாள் நோன்பு வைங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான நாட்களை கூறியிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான மாதங்களையும் எக்கச்சக்கமான இரவுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். இதில் நீங்கள் நோன்பு வைத்தால் எக்கச்சக்க நன்மைகளும் கொள்கின்றேன். இதில் நீங்கள் இபாதத் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் அனைத்தையும் இரட்டிப்பாகும். இந்த இடத்தில் நீங்கள் இபாதத் செய்தால், இந்த இடத்தில் நீங்கள் பொறுமையாக சென்றால், இந்த இடத்தில் நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினால், என்றெல்லாம் அனைத்து விதமான நன்மைகளையும் அனைத்து விதமான ஒழுங்கு முறைகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு முஸ்லிம் ஒரு மனிதராக இவ்வாறு வாழ வேண்டும். இஸ்லாம் கூறுவது மூலமாக இஸ்லாம் கூறுவது உலகத்தில் மனிதனாக இவ்வாறு வாழ வேண்டும். அது எந்த மதமும் சொல்றது, எல்லா மதமும் சொல்லுது, எல்லாருமே சொல்றாங்க தான் நல்லது செய்ய நல்லது செய்ய நல்லது செய்ய. ஆனால் இஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டான. இஸ்லாம் சொல்ல வர வளவலன்னு சொல்றாரு. சொல்ல வந்த கருத்தை தெளிவாகவும் நச்சிலும் எதிர்ப்புள்ள அனைவருக்கும் புரியும் வண்ணமாக கூறுவதால் தான் இன்றளவும் இஸ்லாம் உயர்ந்து கொண்டே போய்கிறது. இன்றளவும் இஸ்லாம் உலகத்தில் தாக்கிக் கொண்டிருக்கிற காரணம் இஸ்லாம் தன்னுடைய போக்கை என்றும் மாற்றிக்கொண்டார். யாராச்சும் மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றளவு குர்ஆனில் ஒரு எழுத்து கூட மாறாமல் இருக்கிறது என்றால் இறைவன் வாக்களித்து விட்டான். இந்த குர்ஆனை நான் பாதுகாக்கின்றேன், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து சின்னங்களையும் நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசலும் நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை எடுத்துக்கொண்டதன் காரணமாக தான் இன்றளவும் முஸ்லிம்களும் சரி, இன்றளவும் முஸ்லிம்கள் சின்னங்களும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதமும் சரி, இன்றளவும் உலகத்தில் சென்று கொண்டுதான் இருக்கிறது. நாம் தெளிவாக ஒரு விஷயம் புரிய வேண்டும், நமக்கு டைம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், நீங்கள் உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ்வீங்க. மறுமை நாள் நம்ம அனைவரும் போய் சொல்லுவோமா, யா அல்லாஹ் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, எனக்கு ஒரு செகண்ட் டைம் கொடு, உலகத்தில் போய் எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு வந்தேன், உலகத்தில் போய் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்கேன் சரி செஞ்சு வந்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தில் நெருங்கும் போது என்னெல்லாம் அடையாளம் கூறினார்களோ, எதெல்லாம் கியாமத்தில் வரும், எதெல்லாம் வரும், எதெல்லாம் நடக்கும் என்று கூறினார்களோ அதெல்லாம் நடந்துகிட்டே வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே வருது. இதெல்லாம் நமக்கு அமல் செய்வதற்கும் நம் நன்மை செய்வதற்கும் நமக்கு அதிகமாக நேரம் கிடையாது, அதிகமாக காலங்கள் கிடையாது. ஒவ்வொரு நாடுகளும் வேஸ்ட் ஆக்காமல், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் நாம் வேஸ்ட் செய்யாமல், எந்த அளவுக்கு நாம் அமல் செய்கின்றோமோ, எந்த அளவிற்கு நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகின்றோமோ, மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே போல் சிறந்த மனிதர்களாக, இதே போல் அனைவரும் சொர்க்கத்தில் ஒன்று கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு ஆக்குவான். அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் வைத்த அனைத்து நன்மைகளும், நாம் செய்த அனைத்து நன்மைகளும், நாம் வைத்த அனைத்து நோன்புகளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்